ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு எஸ்பி லேர்னிங் போர்ட்டல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. 6.5 Specification. To solve a problem, we must state the problem clearly and precisely. ஒரு problem specified by the given input and desired output. அப்போ அதுலேருந்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வேல்யூஸ் என்னென்ன இன்புட் வேல்யூஸ் கொடுக்குறோமோ அது அல்காரிதம் ப்ராசஸ் ஆகி அவுட்புட் கிடைக்குது. அப்போ இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப் தான் என்னது ஸ்பெசிஃபிகேஷன். அதுதான் இந்த இடத்துல டெஃபினிஷனாக சொல்கிறாங்க. An algorithm is specified by the properties of the given input and the relation between the input and desired output. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் an algorithm is the desired input and output relation. கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா ரைட் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அ கிவன் ப்ராப்ளம் அப்படியே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க. அப்போ ஸ்பெசிஃபிகேஷன் எழுதணும் அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ் மைண்டில் வச்சுடுங்க. ஒன்று நேம் ஆஃப் த அல்காரிதம் வித் இன்புட்ஸ், தென் இன்புட் செகண்ட் பாயிண்ட் வந்து இன்புட் வேரியபிள்ஸ், தேர்ட் பாயிண்ட் வந்து அவுட்புட் வேரியபிள்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரைட் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் an algorithm to compute the quotient and the remainder after dividing an integer a by another variable integer b. For example, divide 22,5 equal to 4,2. இதில் 22a5 என்பது இன்புட் வேரியபிள்ஸ், 4,2 are the output variables. 4 is a remainder, 4 is a quotient, 2 is a remainder. இப்போ இதற்கான ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1, divide a comma b. Divide is the name of the algorithm, a b are the input variables. Then inputs, a is an integer and b not equal to 0. இது ப்ராப்பர்ட்டி கண்டிஷன். அவுட்புட் இந்த ரெண்டு கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்று என்ன அப்படின்னா a equal to q into b plus r, and the other condition is 0 less than or equal to r less than b. சரிங்களா? ஸோ இந்த 3 பாயிண்ட்டை தான் நமக்கு மார்க் தருவாங்க கொஸ்டினுக்கு. 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின் எழுதுனா இந்த 3 பாயிண்ட்டுக்கு தான் நமக்கு மார்க் உண்டு. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன். அப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் நத்திங் பட் the process of ignoring or hiding irrelevant details and modeling a problem only by its essential feature. இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷனுக்கான டெஃபினிஷன். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருக்குறோம், இப்போது அப்ஸ்ட்ராக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு. இப்போ ஒரு பைசைக்கிள் நீ ரைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. டு ரைட் ஏ பைசைக்கிள் இட் இஸ் சஃபிஷியன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பெடல், ஹேண்டில் பார், பிரேக்ஸ் அண்ட் பெல். அவ்வளோதான். பெல் ஒழுங்காக வேலை செய்யுதா, ஹேண்டில் பார் கரெக்டாக இருக்கா, பிரேக் பிடிக்குதா, சரிங்களா, பெடலிங் கரெக்டாக இருக்கான்னு தான் பார்க்க போகிறோம். அதை விட்டுட்டு அதாவது இந்த 4 சொல்ல போனால் ஆஸ் அ ரைடர் வி நீட் ஒன்லி 4 எசென்சியல் ஃபியூச்சர்ஸ். பட் அந்த 4 எசென்சியல் ஃபியூச்சர் தான் உங்களுடைய பைசைக்கிளில் இருக்குதான்னு அப்படி இல்லை. பைசைக்கிள் ஹேஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பார்ட்ஸ். சொல்ல போகிறேன் தான், ஸோ மெனி பார்ட்ஸ் இருக்குது. அது வீல், ஸ்போக், உங்களுக்கு ப்ரீ வீல், பால்ஸ், சரிங்களா, ஸ்டாண்டு, ஹேண்டில் பேர் அண்ட் மட்கார்டு. இதெல்லாம் நமக்கு வந்து தெரியணும்னு அவசியம் கிடையாது. அந்த மட்கார்டு எப்படி வேலை செய்யுது, சரிங்களா, ப்ரீ வீல் எப்படி வேலை செய்யுது, ஸ்போக் எப்படி வேலை செய்யுது, டயர் எப்படி வேலை செய்யுது, வீல் எப்படி சுற்றுது, இதெல்லாம் நமக்கு வந்து கன்சிடர் பண்ணணும் அவசியமே இல்லை. ஸோ தீஸ் ஆர் த irrelevant திங்ஸ் ஃபார் த ரைடர். பட் நான் சொன்னக்கூடிய இந்த ப்ரீ வீல் அண்டு ஸ்போக்கு, வீல் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா, இதுவும் மாறி இருக்கா, அலைன்மெண்ட் மாறி இருக்கா, இதெல்லாம் யாருடைய கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் ஒன்லி ஃபார் த பீப்புள் ஹூ இஸ் அ மெக்கானிக். அவருக்கு தான் தேவை. சைக்கிளில் மெக்கானிக் பண்ணுறவருக்கு வந்து அந்த மாதிரி கண்டென்ட் வேணும். ரைடருக்கு 4 கண்டென்ட் இருந்தால் 4 கண்டென்ட் இருந்தால் போதும், 4 ஃபியூச்சர்ஸ் இருந்தால் போதும். அப்போ தேவையான ஃபியூச்சர்ஸை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், இக்னோர் பண்ணுற கான்செப்டுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். சரிங்களா? அதுக்கு தான் இந்த டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இக்னோரிங் ஆர் ஹைடிங் irrelevant details அண்ட் மாடலிங் எ ப்ராப்ளம் ஒன்லி பை இட்ஸ் எசென்சியல் ஃபியூச்சர். நம்ம டே டு லைஃப்பில் எவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம். Let us see one more example. A map is an abstraction of the things we find on the ground. இப்போ மேப்பை வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ஷனுக்காக ஒரு எக்ஸாம்பிளை சொல்லிட்டுன்னு வச்சுக்கோ. We do not represent every detail on the ground. கிரவுண்டில் எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்க்கணும் அவசியம் கிடையாது. மேப் மேக்கர் என்ன பண்ணுவார்,
the map maker picks out the details that we need to know. அதை மட்டும் தான் பார்க்க போறாரு, எல்லாத்தையும் பார்க்க போறது இல்லை, கிரவுண்டில் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க போறது இல்லை. So different maps are drawn for different purpose and so use different abstraction. That is, they hide or represent different features. A road map is designed for drivers. So டிரைவருக்கு ரோட் மேப் தெரிஞ்சிருந்தா போதும், சரிங்களா? ஸோ டிரைவருக்கு போயிட்டு இது ஏர் மேப் தெரியும், ஏர்வே மேப் தெரியும்னு அவசியம் இல்லை. அவர் வந்து ஒரு பஸ் டிரைவரோ இல்லைன்னா ஒரு கார் டிரைவராக இருந்தாருன்னா ரோட் மேப் தான் அவருக்கு வேணும். ஏர் மேப் ஆர் வாட்டர் மேப் நமக்கு அவருக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? அதேமாதிரி வாக்கர் மேப் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் வெதர் a road is on the way street, one way street or so such details are ignored. வாக்கருக்கு அதெல்லாம் தேவையில்லை, அந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி மெடிசின்ஸ் எடுத்துகிட்டுக்கோ, இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஒர்க் வித் டிஃப்ரெண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி. இப்போ ஆர்த்தோபீடியன் எடுத்துட்டிங்கன்னா ஒர்க்ஸ் வித் த அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்கெல்டன் சிஸ்டம். ஹார்ட் சர்ஜன் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹார்ட்டை பற்றி தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அவசியம். கேஸ்ட்ராலஜிஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பற்றி அவர் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஃபிசியோதெரபிஸ்ட்டை பொறுத்தவரை ஹியூமன் பாடி சிஸ்டத்தை பற்றி, மஸ்குலர் சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஹியூமன் பாடிங்கிறது எத்தனையோ சிஸ்டம் இருந்தாலும் அதோட ஸ்பெஷலிஸ்ட் பர்டிகுலர் இதை மட்டும் தான் பார்க்க போகிறாங்க, தேவையில்லாத இரலவெண்ட் இதை வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. திஸ் கான்செப்ட் இஸ் அல்காரிதம், இது அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, இப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஓகே, இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் அப்ஸ்ட்ராக்ட்ஸ் a problem by the properties of the input and the desired output relation. ஸ்பெசிஃபிக்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஸ்பெசிஃபிகேஷன் which abstracts a problem by the properties of input data and output data and the desired relation between input and output. இதை டிஸ்கஸ் பண்ணுறது தான் ஸ்பெசிஃபிகேஷன். இதிலிருந்து நம்ம என்ன கிடைக்குது அப்படின்னா, we recognize that the properties essential for solving the problem and ignore the unnecessary details. அப்போ ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து தேவையானதெல்லாம் ஒருத்தர் வச்சுட்டோம் ஸ்பெசிஃபிகேஷன், அதில் தேவையானதை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம், அது அப்ஸ்ட்ராக்ஷன். Now state. In algorithm the state of the computation is abstracted by a set of variables. State எப்படி தீர்மானிக்கப்படுது, எப்படி வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணப்படுது அப்படின்னா செட் ஆஃப் வேரியபிள்ஸ், இன்புட் வேரியபிள்ஸ் அண்ட் அவுட்புட் வேரியபிள்ஸை பொறுத்து ஸ்டேட் வந்து டிசைட் பண்ணப்படுது. அடுத்து ஃபங்க்ஷன்ஸை பற்றி படித்தோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, when a complex algorithm, when an algorithm is very big in size, when an algorithm is very complex, we can decompose it into small algorithm. So small function, and the small mini algorithmத்துக்கு பேர் தான் function, and abstract the each function by its specification. So these are the things you keep in mind. Point 2 படி இந்த எக்ஸாம்பிளை பொறுத்தளவில் we will write the specification of the problem. முதல்ல goat, grass, wolf, அதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் எழுதணும். We will solve it in example 7.1. The problem involves 4 individual. யார் சார் 4 இண்டிவிஜுவல் யாரெல்லாம் சார் அப்படின்னா, one is farmer and the another one is goat and the another one is grass and the another one is wolf. Here 4 individual elements, individual input data is required. That 4 individuals and each is at one of the 2 sides of the river. இப்போ ரிவர் உடைய சைடு, ரெண்டு சைடில் 4 இண்டிவிஜுவல்ஸ் இன்வால்வ் ஆகிறாங்க and each is at one of the 2 sides of the river. This means that we can represent the state by 4 variables and each of them has one of the 2 values. So let us name the variables as farmer, goat, grass and wolf and their possible values L and R. L means river nude left side nu eduthukalaama, eduthikalam. R means right side of the river. நடுவுல river போது லெஃப்ட் சைடில் நிற்கிறாங்க, ரைட் சைடில் நிற்கிறாங்க. இந்த கான்செப்டுக்காக எல்ஆர்னு எடுத்துக்கிறோம் பாசிபிள் வேல்யூஸ். ஸோ ஒரு ஃபார்மர் லெஃப்ட் சைடில் நிற்கலாம், ரைட் சைடில் நிற்கலாம். அப்போ ஃபார்மருக்கு 2 பாசிபிள் வேல்யூஸ், கோட்டுக்கு 2 பாசிபிள் வேல்யூஸ், கிராஸுக்கு 2 பாசிபிள் வேல்யூஸ், உல்ஃபுக்கு 2 பாசிபிள் வேல்யூஸ். அப்போ a value of the L means at the left side, a value of the R means at the right side. Since the boat is always with the farmer, farmer தான் போட் இருக்குது.
So it is not important to introduce a variable to represent its position. போட் எந்த இடத்துல நிற்குங்கிறத நம்ம மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. நமக்கு தேவை இக்கரை டு அக்கறை, லெஃப்ட் டு ரைட், சரிங்களா? ரிவருடைய ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு, அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ இனிஷியல் ஸ்டேட் எத்தனை ஸ்டேட்டில் வருதுன்னு பாருங்கள். இந்த இனிஷியல் ஸ்டேட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பொசிஷன் ஸ்டார்ட் ஆகுது, இனிஷியல் ஸ்டேட் ப்ராசஸ் ஆரம்பிக்க போகுது. இந்த இனிஷியல் ஸ்டேட் ஆல் 4 வேரியபிள்ஸ் சச்சஸ் யாரெல்லாம் ஃபார்மர், கோட், கிராஸ், உல்ஃப் have the value L. Okay, now farmer, goat, grass இதெல்லாமே L, 4 பேருமே லெஃப்ட் சைடில் நிற்கிறாங்க. அப்போ ஃபைனல் ஸ்டேட் எதாக இருக்க முடியும்? இனிஷியல் ஸ்டேட் இதுன்னா ஃபைனல் ஸ்டேட் எஸ் ரைட் சைடில் இருக்க முடியும். லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்க ரைட் சைடுக்கு போகணும், சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு நம்ம அல்காரதமிக் ஸ்பெசிஃபிகேஷன், ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்ளம் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, the specification of the problem is cross river. The specification of the problem is cross river. So input எடுத்துட்டு இப்போ இன்புட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஃபார்மர், கோட், கிராஸ், உல்ஃப் 4 எல்எல்னு எடுத்துக்கலாம். அவுட்புட் வந்து ஆர்ஆர்ஆர், சரிங்களா? ரைட் சைடில் வந்துடுறாங்க. அப்போ இன்புட் தென் அவுட்புட். கிராஸ் ரிவருங்கிறது அல்காரதத்தினுடைய பெயர், சரிங்களா? அல்காரதனுடைய பெயர் வந்து கிராஸ் ரிவர். அப்போ த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த ஃபார்மர், கிராஸ் ரிவர், ஃபார்மர், கோட், கிராஸ், உல்ஃப் இதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் எழுதுங்க அப்படின்னா, கிராஸ் ரிவருங்கிறது அல்காரதம், நேம் ஆஃப் த அல்காரதம், இன்புட் எலமெண்ட்ஸ் எத்தனை வேணும்? 4 வேரியபிள்ஸ் வேணும், அவுட்புட் வேரியபிள்ஸும் 4 வேரியபிள்ஸ். So subject to the 2 constraints, the goat cannot be left alone with the grass. ஏன்னா கோட்டு வந்து கிராஸும் கோட்டையும் ஒன்றா விட்டுட்டு போனோம்னா கிராஸை காலி பண்ணிடும், கிராஸை சாப்பிட்ரும் கோட்டு. அப்போ இந்த ரெண்டும் கண்டிப்பாக பிரித்து தான் வைக்கணும். அப்போ இஃப் கோட் ஈக்குவல் டு கிராஸ் தென் ஃபார்மர் ஈக்குவல் டு கோட். கோட்டும் கிராஸும் ஒன்றா இருந்துச்சுன்னா சிக்கல். ஃபார்மர் என்ன பண்ணுவார்? கோட்டை வந்து அவர் பக்கம் இழுத்துக்கிடுவார். இது ஒரு கண்டிஷன். இந்த செகண்ட் கன்ஸ்ட்ரைன், ரெண்டாவது கண்டிஷன் எடுத்துக்கிடுங்க. உல்ஃப் எடுத்துக்கலாம், கோட் அண்ட் உல்ஃப். ஸோ கோட் கேனாட் பி லெஃப்ட் அலோன் வித் த உல்ஃப். சப்போஸ் கோட் டு உல்ஃபை நம்ம விட்டுட்டு போயிருந்தோம்னா வாட் வில் ஹேப்பன்? த உல்ஃப் ஈட் த கோட். அப்போ இஃப் கோட் ஈக்குவல் டு உல்ஃப் தென் ஃபார்மர் ஈக்குவல் டு கோட். ஸோ திஸ் இஸ் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த ஃபார்மர் ப்ரோக்ராம். ஓகே. ஒரு வேரியபிளுக்கு வேல்யூவை நம்ம அசைன் பண்ணுறதுக்கு பேர் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். யூஸ்வலி யூ நோ த வேரியபிள்ஸ் ஆர் நேம்டு பாக்ஸஸ் அண்ட் தட் ஸ்டோர்ஸ் வேல்யூஸ். வேரியபிளுக்கு ஒரு பேர் வைக்க போகிறோம். எம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளில் ஒரு வேல்யூ அசைன் பண்ண போகிறேன், ஒரு நம்பரை, ஒரு டேட்டாவை அசைன் பண்ண போகிறேன்னா தட் இஸ் டேட்டா. இப்போ அசைன் பண்ணுறதுக்கு தான் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் பயன்படுது. இப்போ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்? Assignment statement is used to store a value in the variable. Keep in mind, it is written with the variable on the left side of the assignment operator and the value on the right side. எப்பவுமே வேல்யூ வந்து ரைட் சைடில் இருக்கணும், வேரியபிள் நேம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கணும், நடுவில் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கும். இன் அல்காரிதம், in programming language we use simple equal only, but here colon equal, சரிங்களா? அதை மைண்டில் வச்சுக்கணும். So this is the syntax for assigning a variable for assignment statement. So when this assignment is executed, the value on the right side of is stored in the variable on the left side. See this example. The assignment m equal to 2 in the sense m is a variable, it is a box, memory box. Now the value 2 is assigned to is stored in the memory box. Okay, this is the example. If the variable already has the value stored in it, it's very keep in mind, நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். ஏற்கனவே அந்த எம்மில் வேல்யூ இருக்குதுன்னு வச்சு கொடுங்க. இப்போ கடைசியாக நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதுதான் ஸ்டோர் ஆகுமே தவிர ஓல்டு வேல்யூ, அந்த வேரியபிள் உள்ள ஓல்டு வேல்யூ லாஸ்ட் ஆயிரும். நம்ம m equal to 2னு கொடுத்துட்டோம், அடுத்ததில் m equal to 5னு கொடுக்கும்போது the 5 replace, okay, 2. அப்போ 2 is replaced by 5. இப்போ நியூலி அசைன்டு வேல்யூ தான் அங்கே ஸ்டோர் ஆகும். அதுதான் இந்த பேராகிராஃபில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. If the variable already has a value stored in it, assignment changes its value to the value on the right side. So old value of the variable is lost. எப்போவுமே கடைசி வேல்யூ தான் ஸ்டோர் ஆகிருக்கும். The right side of an assignment can be an expression. ரைட் சைடில் உள்ள அசைன்மெண்ட் வந்து வேல்யூவாக இருக்கலாம், எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம், ஈவன் வேரியபிளாக கூட இருக்கலாம்.
சரிங்களா. இந்த எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்பிரஷனுக்கு. அப்போ எக்ஸ்பிரஷன் என்ன சார் எங்களுக்கு தெரியாதா சார், நாங்கள் ஃபஸ்ட் டைமாக லேர்ன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட் டைமாக லேர்ன் பண்ணுறோங்கனால எக்ஸ்பிரஷனுங்கிறது ஒரு வேரியபிள், ஒரு ஆப்ரேட்டர், ஒரு வேல்யூ அல்லது ரெண்டு வேரியபிள் ஒரு ஆப்ரேட்டர் இந்த மாதிரி வந்தால் அதை வந்து எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ஹியர் m+3 இஸ் அன் எக்ஸ்பிரஷன். அப்போ m = m+3, mல ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம் 2, 2 + 3 5. now the new value of m is 5. okay, m+3, so 2 + 3 = 5. the last assigned value of the variable m is 5. the symbol colon equal is known as assignment operator and read as becomes or is assigned. अब v equal to e na, e is assigned to v. here e is a variable, v is also a variable. the value of the e is assigned to the variable v. we can assign group of variables also. v1, v2, v3 equal to e1, e2, e3. here the e1 is assigned to v1, e2 is assigned to v2 and e3 is assigned to v3. now let us see this example 6.3. consider the example 6.3. what are the values of the variables m and n after the assignment in line 1 and line 3? now see the line 1, m equal to 2, n equal to 5. இப்போ இன்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், m கமாண்ட் ஸ்டேட்மெண்ட் m, n எவ்வளோன்னு கேட்குறோம். இந்த டபுள் ஸ்லாஷ் போட்டால் கமாண்ட் ஸ்டேட்மெண்ட், m உடைய மதிப்பு 2, n உடைய மதிப்பு 5, 5. இப்போ m, n equal to m+3, n-1 போடும்போது the new value ஃபோர்த் லைனில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும்னு பாருங்கள். new value of m is already 2 + 3 5, n already 5 minus 1 4. the new value of m and n is 5 plus 4, 5, 4. so assignment line is explained in this example. m ல 2, n ல 5 னு கொடுத்துருக்குறோம். ரெண்டாவது அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும்போது m க்கு வந்து 5 வருது, n க்கு வந்து 4 னு வந்துடுது. சரிங்களா. so this is the answer. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க.